சென்னை பனையூரில் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்ட பெண் கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறிப்பு நிகழ்ந்துள்ளது. மிரட்டி பணம் பறித்த 3 பேரை கைது செய்து செம்மஞ்சேரி காவல்துறையினர் தற்பொழுது விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சக்திவேல், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். நிச்சயமாக வணக்கம் அஸ்வினி. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூர் ஜஹவார் ஹுசைன் பிரதான தெருவில் வசித்து வருபவர் நாகூர் மீரான் ஓரின சேர்க்கையில் அதிக ஈடுபாடு கொண்டவர் என கூறப்படுகிறது. பால் பாக்கெட் போடும் வேலை செய்து வரும் இவர் கிண்டர் ஆப் மூலம் ஓரின சேர்க்கையில் ஈடுபட ஆண் நண்பர்கள் தேடும் போது சென்னையை அடுத்த பெரும்பாக்கம் பகுதியை சேர்ந்த 20 வயது மதிக்கத்தக்க மதன் என்ற இளைஞர் நாகூர் மீரானை தொடர்பு கொண்டுள்ளார். நாகூர் மீரான் மதன் இருவரும் சோழிங்கநல்லூர் குமரன் நகர் சிக்னல் அருகே பாண்டிச்சேரி பாட்டை சாலையை ஆள் இல்லாத இடத்திற்கு வரவழைத்துள்ளார். அங்கு சென்ற நாகூர் மீரானை மதன் அவர்களது நண்பர்கள் இருவரும் அங்கு வந்துள்ளனர். மதனின் நண்பர்களான பெரும்பாக்கத்தை சேர்ந்த கௌதம், கண்ணன் ஆகியோருடன் சேர்ந்து கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறித்து உள்ளனர். அதற்கு நாகூர் மீரான் என்னிடம் பணம் இல்லை என கூறிய நிலையில் கத்தியால் வெட்டி விடுவோம் என மிரட்டிய அவர்கள் நாகூர் மீரான் செல்போனை பிடுங்கி அதிலிருந்த ஜிபே மூலமாக 3000 ரூபாயை அவர்களது ஜிபேக்கு அனுப்பியுள்ளனர். பின்னர் நாகூர் மீரான் கழுத்தில் அணிந்திருந்த வெள்ளி செயின், கையில் அணிந்திருந்த வெள்ளி மோதிரத்தையும் ஆகியவற்றையும் கத்தி முனையில் பறித்து கொண்டு இது குறித்து யாரிடம் கூறக்கூடாது என கூறி மிரட்டி அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். நாகூர் மீரான் தன்னை கத்தி முனையில் மிரட்டி பணம் சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து நாகூர் மீரான் செம்மஞ்சேரி காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவு ஆய்வாளர் சித்ராவிடம் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த ஆய்வாளர் சித்ரா, உதவி ஆய்வாளர் சுரேஷ் மற்றும் தலைமை காவலர்கள் அடங்கிய ஒரு தனிப்படையை ஒன்றை அமைத்து அந்த ஓரினை ஈடுபட்டு முயன்ற அந்த கத்தி முனையில் பணம் பறித்த நபர்கள் இளைஞர்களை தேடி வந்தனர். அப்போது இந்த கத்தி முனையில் பணம் பறிப்பில் ஈடுபட்ட மதன், கௌதம், கண்ணன் ஆகிய 3 பேரையும் கைது செய்துள்ளனர். பின்னர் 3 பேரிடம் வழக்கு பதிவு செய்து செம்மஞ்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியும் உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.